Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்துட்டு எந்த மாதிரி கேட்டகரின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 3 to 4 டேப்ஸ் இருக்கும். அதை டேங்க் கூட அட்டாச் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. என்ன ஆகும்னா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes இல்லை 10 minutes முன்னாடி ஏதாச்சும் 1 or 2 டேப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு நார்மலாக எடுக்கிற டைமை விட டேங்க் வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நியூ டைம் டேங்கோட ஃபில் ஆகிறதுக்கான நியூ டைம் என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம சம்மை ஃபஸ்ட் என்னென்ன ரீட் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா among 3 pipes A can fill a tank in 15 minutes, B can fill the same tank in 20 minutes and C fill it in 30 minutes. All the 3 pipes are open together but C is closed. C is closed 9 minutes, C is closed 6 minutes before the tank is filled. Then in how many minutes the tank will be filled ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்துட்டு டேங்கை வந்துட்டு 15 minutesல ஃபில் பண்ணும், சி வந்துட்டு 20 minutes, பி வந்துட்டு 20 minutes, சி வந்துட்டு 30 minutes. என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி விட்டு கரெக்டாக டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே சியை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம ஃபஸ்ட் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஏவோட டைம் 15, பியோடது 20, சியோடது வந்துட்டு 30. இதை வச்சு பார்க்கும்போது டேங்கோட வால்யூம் வந்துட்டு 60 இருக்கும். ஏவோட எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு, பியோடது வந்துட்டு 3 லிட்ரு, சியோடது வந்துட்டு 2 லிட்ரு. ஓகே, இப்படி இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணிக்கலாம், கவனிச்சிங்க. இப்போ இந்த டேங்க்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு எல்லா டேப்புமே ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் டேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படின்னா கரெக்டாக டேங்க் இங்கேருந்து இது வரைக்கும் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டைமில் வந்து சியை க்ளோஸ் பண்ணி விட்டேன். சியை க்ளோஸ் பண்ணி விட்டேன்னா அதுக்கப்புறம் சி ஒர்க் ஆகாது. அப்போ கண்டிப்பாக யார் இந்த பார்ட்டை மட்டும் ஃபில் பண்ணியிருப்பான்? A1 B தானே. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் 3 ஓப்பன் பண்ணி விட்றோம். ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் டேங்க் ஃபில் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த ஃபுல் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது. அந்த டைமில் சியை நான் க்ளோஸ் பண்ணி விட்டேன். அப்போ கண்டிப்பாக இந்த ரிமைனிங் பார்ட்டை யார் ஃபில் பண்ணியிருப்பான்? சி மட்டும். இந்த ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த ரிமைனிங் பார்ட்டை சி ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், ஆரம்பத்தில் இருந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறா இது வரைக்கும்? ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்றோமா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிமைனிங் பார்ட்டை வந்துட்டு ஏ அண்ட் பியை ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த மிச்சம் இருக்க 6 நிமிஷம் இருக்குங்க, அதை மட்டும் ஏ அண்ட் பி ஃபில் பண்ணியிருப்பான். பாக்கி எல்லாமே 3 பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம், சி ஃபில் பண்ணாத ஒரே டைம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 6 minutes மட்டும்தான். பாக்கி டைம் எல்லாமே சி ஒர்க் பண்ணியிருக்கு. ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா அதை எங்கேயுமே க்ளோஸ் பண்ண கிடையாது. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஏ அண்ட் பி ஒர்க் பண்ணியிருக்கு. சில விஷயம் அனலைஸ் பண்ணிக்கலாம் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்தா சி வந்துட்டு கடைசி ஒரு 6 நிமிஷம் மட்டும்தான் ஒர்க் பண்ண கிடையாது. ஏ அண்ட் பி வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் 6 minutes வந்துட்டு சி ஒர்க் பண்ணல அப்படின்னா சி அந்த டேங்கை ஃபில் பண்ணனா அப்போ கண்டிப்பாக அந்த பார்ட்டை யார் ஃபில் பண்ணியிருப்பா? ஏ அண்ட் பி தானே. ஓகே, இப்போ நான் அதை தான் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி சியோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சியை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே சியை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. அப்போ கடைசி 6 நிமிஷம் யார் ஃபில் பண்ணியிருப்பான்? ஏ அண்ட் பி தானே. அப்போ அதுக்கான ஒர்க் எவ்வளோ, அதுக்கான லிட்டர் எவ்வளோன்னு பார்க்குறேன், வால்யூம் எவ்வளோன்னு பார்க்குறேன். ஏவும் பியும் வந்துட்டு 1 நிமிஷம் சேர்ந்து ஃபில் பண்ணவே 7 லிட்ரு. 1 நிமிஷம் சேர்ந்து ஃபில் பண்ணவே 7 லிட்ரு. இப்போ லாஸ்ட் 6 minutesல ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னா எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்குன்னா 42 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 6 minutesல ஏவும் பியும் 42 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். எதில்? 60ல். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, 18. இப்போ இதை யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பான்? ஏ பி சி எல்லாம் சேர்ந்து தானே. ஓகே, அப்போ ஏ பி சி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 18. அவங்களோட 1 minutesக்கான ஃபில்லிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 9. இப்போ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 minutes. அப்போ டோட்டலாக டேங்க் வந்துட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கு நான் ஃபில் ஆகிறதுக்கு? ஃபஸ்ட் ஒரு 6 minutes, இப்போ ஒரு 2 minutes, மொத்தம் 8 minutes. இவ்வளோதான் சார். இது கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, சாதாரண ஒரு விஷயம் தான். நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோன்னா லாஸ்ட்டு 6 minutes வந்துட்டு சி ஃபில் பண்ணலன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பார்ட்டை யார் ஃபில் பண்ணியிருப்பான்னா ஏவும் பியும் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த 6 minutesக்கான ஏ அண்ட் பி எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம்.
ஏ அண்ட் பி வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஃபில் பண்ணாவே 7 லிட்டரு. அப்போ 6 மினிட்ஸுக்கு வந்துட்டு 42 லிட்டரு. அப்போ அந்த டேங்கோட டோட்டல் வால்யூம் 60 லிட்டர்ஸில் வந்துட்டு 42 ஃபில் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 18. இது யாரெல்லாம் சேர்ந்து ஃபில் பண்ணியிருப்பான்? சிஏபி எல்லாம் சேர்ந்து தானே, ஓகேவா? இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 நிமிஷத்தோட ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருப்பாங்க அதில். 18ல் வந்துட்டு எல்லாத்தோட ஒர்க்கும் ஆட் பண்ணால் 9 லிட்டர் காமிக்குது. அப்போ 18 லிட்டருக்கு வந்துட்டு 2 மினிட்ஸு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்தமாக டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 மினிட்ஸு, அதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸு, எல்லாம் சேர்ந்து மொத்தமாக 8 மினிட்ஸு டேங்க் வந்துட்டு ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு நான் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, among 3 taps P can fill a tank in 12 minutes, Q can fill it in 18 minutes and R in 24 minutes. All the 3 taps are open together, but R is closed 2 minutes before the tank is filled. Then in what time the total tank will be filled in கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தா PQRங்கிற 3 டேப்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு லாஸ்ட்டில் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்கும்போது எதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆறு க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். ஒரு நிமிஷம் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணிக்கலாம். டேங்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 3 டேப்புமே ஓப்பன் பண்ணி விட்டு டேங்க் ஃபில் ஆகிட்டே வருதுன்னா லாஸ்ட் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது ஆரை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அப்போ கண்டிப்பாக அந்த 2 நிமிஷம் யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? P and Q தானே. ஓகே, இப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ணுறோன்னா லாஸ்ட் 2 மினிட்ஸு ஆர் ஒர்க் பண்ணியிருக்காது. அந்த 2 நிமிஷம் யார் ஃபில் பண்ணியிருப்பான்னா P and Q மட்டும் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இது போக உள்ள ரிமைனிங் பார்ட்டை தான் யாரெல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க? P, Q, R எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, சம் பார்க்கும்போது ஜஸ்ட்டு பியோட டைம் பார்த்தீங்கன்னா 12, கியூவோடது 18, ஆரோடது 24. தென் டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் வந்து 72 லிட்டர்ஸு. பை பியோட எஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 லிட்ரு, கியூவோடது 4, ஆரோடது வந்துட்டு 3. சம்மில் தெளிவாக சொல்லிட்டாங்க. டேங்க் ஃபில் ஆகிட்டு வருது. லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்துட்டு ஆர் ஒர்க் பண்ண கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த பார்ட் யார் ஒர்க் பண்ணியிருப்பான்? P and Q தான். அப்போது ஜஸ்ட்டு P and Q பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ லாஸ்ட் 2 மினிட்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்னா 20 லிட்டர் ஃபில் ஆகிருக்கும். இதில் இருந்து இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 52 லிட்டர்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் 2 மினிட்ஸில் 20 லிட்டர் ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னா ரிமைனிங் இருக்க 50 இருக்கு இல்லைங்களா, இது யாரெல்லாம் ஃபில் பண்ணிடுவோம்? P, Q, R எல்லாம் சேர்ந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது P, Q, R எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் 13 லிட்டரு. 52 லிட்டருக்கான டைம் பார்க்கும்போது 4 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா இங்கே ஒரு 4 மினிட்ஸு, இங்கே 2 மினிட்ஸ், மொத்தம் வந்துட்டு 6 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குது. கிளியர்? இது புரிஞ்சுங்களா? இந்த டைப் வந்துட்டு இப்படி லாஜிக்காக ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போய்க்கலாம். நீங்கள் கரெக்டாக ஒரே ஒரு விஷயம் நம்ம சம்மில் என்ன அனலைஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் 2 மினிட்ஸில் அந்த அவுட் ஆஃப் 3ல் வந்துட்டு எது ஃபில் பண்ணலையோ அப்போ அந்த பார்ட் வந்துட்டு ரிமைனிங் 2 பை ஃபில் ஆகிருக்கும். அப்புறம் இது போக மிச்சம் இருக்கிறத வந்துட்டு எல்லாமே சேர்ந்து ஃபில் பண்ணியிருப்பேன். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். இது ஈஸி தான். ஸோ ஓகே, வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.